உயிரோடு தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். ILC தமிழ் உயிரோடு தமிழில் அன்பர்களே, அரசியல் களம் நிகழ்ச்சியில் தாயகத்திலிருந்து தாயக உடவியலாளர் இராமதரன். வணக்கம் இராமதரன். வணக்கம் தானே அன்பர்களுக்கும் நேர வணக்கம். இன்னொரு அரசியல் கள நிகழ்ச்சி இணைந்திருக்கிறோம். அன்பர்கள் சார்பாக உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றும் கூட நாங்கள் இலங்கை தீவில் தமிழர் தாயகத்தில் உள்ள நிலைமைகளை பார்ப்போம். குறிப்பாக கடந்த வாரம் நான் உங்களோடு உரையாடும் பொழுது யாழ் மீனவர்கள் மீது தாக்குதல் நடந்ததாக கூறிய விடயங்கள், நீங்கள் இனி அங்கே ஒரு தனிப்பட்ட குடும்பம் பெலாலியைச் சேர்ந்தவர்கள் அந்த சம்பவங்களை எல்லாம் கூறிக்கொண்டிருக்கிற நேரத்தில், இந்த விடயங்கள் போய்கொண்டிருக்கிற நேரத்தில் உங்களுக்கு தெரியும், இலங்கை அரசாங்கத்தினுடைய அது எந்த அரசாங்கமாக இருந்தாலும் ஈழத்தமிழர்களுடைய இந்த மீனவர் பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்கு யாருமே தயாரில்லை என்பதை எத்தனையோ தடவைகள் நாங்கள் கூறிக்கொண்டு வருகின்றோம். அதை உறுதிப்படுத்தும் வகையில் சில சம்பவங்களை கடந்த காலங்களிலும் பார்த்துருக்கின்றோம், இப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதாவது உங்களுக்கு தெரியும், நாமல் ராஜபக்ஷ கூறியிருக்கின்றார், யாழ் மீனவர்கள் தமிழக மீனவர்களை தாக்கப்பட்டமைக்கு நாடாளுமன்றத்தில் விமர்சனத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார். என்ன காரணத்துக்காக நாமல் ராஜபக்ஷ நாடாளுமன்றத்தில் உண்மையாக நடக்கின்ற பொழுது விஷயங்களை கையில் எடுத்து அது எந்த ஒரு விதத்தில் நடவடிக்கை எடுப்பதில்லை, இப்பொழுது பதவியில் இல்லாத ஆட்சியில் இல்லாத நேரத்தில் இவ்வாறு கூறுவதற்கு என்ன காரணம்? உண்மைதான். விடயத்தை அவதானித்த போது அவ்வாறான ஒரு எண்ணம் தான் என்னுடைய மனதிலே தோன்றியது. உண்மையிலே மஹிந்த ராஜபக்ச அவர்கள் ஜனாதிபதியாக இருந்த போதாக இருக்கட்டும், கோத்தபாய ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்த போதாகட்டும், அந்த அரசாங்கத்திலே ராஜபக்ச அவருடைய மகனாக நாமல் ராஜபக்ச ஒரு பங்கெடுத்த ஒருவர். இறுதியாக இளைஞர் விவகாரத்துக்கு பொறுப்பான ஒரு அமைச்சராக கூட அவர் இருந்திருக்கின்றார். நாடாளுமன்ற உறுப்பினராகவும் அமைச்சராகவும் இருந்திருக்கின்றார். அவ்வாறான காலகட்டங்களில் எல்லாம் தமிழ் மீனவர்கள் தொடர்பாக எந்தவித கரிசனைகளையுமே வெளிப்படுத்தாத ஒருவர். குறிப்பாக தமிழக மீனவர்களினால் ஈழத்திலே வடபகுதி மீனவர்கள் பாதிக்கப்படுவதும் அவருடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகின்ற போது அந்த அதாவது வடபகுதி தமிழ் மீனவர்களுடைய கரிசனையாக அந்த இந்திய மீனவர்களுடைய அத்துமுறல் தடுக்கப்பட வேண்டும், அதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு காணப்பட வேண்டும் என்ற கோணத்திலே எந்த விதமான ஆக்கபூர்வமான கருத்துக்களை தெரிவிக்கவோ இல்லை எந்த விதமான நடவடிக்கைகளுக்கு துணை நிற்கவோ அவர் முயற்சி எடுக்கவில்லை. மாறாக கிடைக்கின்ற சந்தர்ப்பங்களிலே தமிழ் மக்களுக்கான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய விடயங்களிலே தான் இவர்கள் கவனம் செலுத்தி வந்தார்களே தவிர தமிழ் மக்களுக்காக கரிசனையோடு செயல்படக்கூடியதான எந்த ஒரு வரலாற்று சந்தர்ப்பத்தை நாங்கள் இதுவரை காணவில்லை. அப்படிப்பட்ட பின்புலத்திலே நாமல் ராஜபக்ச ஒருவர் இதிலே குரல் கொடுக்கின்றார்கள் சொன்னால் இதிலே அவருடைய முதலை கண்ணீர் வடிப்பதாகத்தான் நாங்கள் பார்க்கணும். கிடைக்கின்ற சந்தர்ப்பத்தை இரு நிலங்களிலே இருக்கக்கூடிய தமிழ் மக்களை வேறறுத்து பிளவுபடுத்தி தனிமைப்படுத்த வேண்டும் என்கின்ற அந்த நிகழ்ச்சி நிரலை வலுப்படுத்துவதற்கு எந்தெந்த சந்தர்ப்பம் கிடைக்கிறோ அதை இவர்களை கையில் எடுத்துக்கின்றார்கள் என்பதுதான் நாங்கள் இதிலே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதிலே ஒரு தமிழ் மீனவர் என்று ஒட்டுமொத்தமாகவே இன்று நாங்கள் அதை ஆணித்தரமாக கூறினோம். அதற்கு பின்னர் என்று ஓரளவு உண்மை வெளிவந்ததுக்கு பிற்பாடு எல்லோருமே மௌனம் காக்கின்றார்கள். ஆரம்பத்திலே எல்லோருமே ஒட்டுமொத்தமாக கண்டனம் தெரிவித்தாக ஈழத்து மீனவர் ஒருவருக்கு அநீதி இழைக்கப்பட்டு விட்டது, தமிழக மீனவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், மிகப்பெரிய ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்கின்றது என்று எல்லோருமே கொந்தளிக்கின்ற நிலைமையிலே உண்மைகளை நேரடியாக அறிந்து நாங்கள் அதை வெளிப்படுத்திய கருத்து இன்று காலம் பிந்தி என்ற எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு எல்லோரும் அது மௌனமாக அந்த விடயத்தில் இருக்கின்ற ஒரு நிலைமை காணப்படுகின்றது. ஆகவே தமிழ் தரப்பு இந்த விடயத்திலே ஒரு மௌனமாக இருக்கின்ற நிலைமையிலே நாமல் ராஜபக்ச அதை கையில் எடுத்திருக்கின்றார் என்று சொன்னால் நிச்சயமாக உள்நோக்க முடியாது என்பது ஆணித்தரமாக நாங்கள் கூற முடியும். இதுல என்ன சிக்கல் என்று சொன்னால், எங்களுக்கு தெரிகின்றது அவர் கடல் கொள்ளையராக சென்றவர், அவருக்கான அந்த தண்டனை அது கிடைக்க வேண்டிய ஒன்று. அவர்களுடைய இயல்பே நிறை போதையிலே படகுகளை ஏறுவது, கையிலே கூறிய ஆயுதத்தை வைத்துக் கொண்டு அவர்களை தாக்குவது. அவர்களுக்கு என்றால் இவர்கள் ஒருவர் இருவராக படகுகளை ஏறுவார்கள், அவர்கள் 5 பேர் இருப்பார்கள். எதிர்பாராத நேரத்திலே அவர்களை அந்த கூறிய ஆயத்தினால் தாக்கி அவர்களுக்கு இரத்த காயத்தை ஏற்படுத்துகின்ற போது அவர்களுக்கு ஒரு அச்சம் வந்துவிடும். நடுக்கடலிலே திடீரென்று ஒருவர் வந்து பாய்ந்து கொலை வரியோடு தாக்குதல் நடத்துகின்ற நிலை குலைந்து போய்விடுவார்கள். அவ்வாறான சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவர்களிடமிருந்து பெருமதியான உபகரணங்களை களவாடி அவர்கள் பிடித்து வைத்திருக்கின்ற மீன்களையும் பறித்து கொண்டு வலைகளையும் மறுத்து கொண்டு இவர்கள் திரும்புவதும் இங்கே அவ்வாறானவற்றை விற்பனை செய்து சுகபோகமாக அவர்கள் வாழ்வதுமாகத்தான் நிலைமை இருந்தது.
இது நாங்கள் சொல்கின்ற குற்றச்சாட்டு அல்ல. அவர்கள் வதிகின்ற அந்த ஊரிலே அவர்கள் அங்கம் வகிக்கின்ற கடத்தொழில் சங்கத்திலே நூற்றுக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி அவர்கள் தீர்மானம் எடுத்து இவர்களை பிடித்து நடவடிக்கை எடுங்கள் என்று போலீசாரிடம் பல தடவை அவர்கள் எழுத்து மூலமாக முறைப்பாடு செய்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு நபருக்காக நாமல் ராஜபக்ச ஒருவர் வக்காலத்து வேண்டுகின்றார்கள் என்று சொன்னால் அவர்கள் யாருடைய பக்கம் நிற்கின்றார்கள், யாருக்காக குரல் கொடுக்கின்றார்கள் என்பதையும் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கின்றது. கடந்த காலத்திலே உங்களுக்கு தெரியும், ஆவாகுழு என்று சொல்லப்படுகின்ற தரப்பை இலங்கையினுடைய புலனாய்வுத்துறை தான் இயக்கியது என்பதாக இன்று வரை சொல்லப்படுகின்ற ஒன்று. இன்று வாழ்வெட்டு என்று அந்த ஆவாகுழு தான் இன்று வாழ்வெட்டு குழுக்களாக பல இடங்களிலே விரிவாக்கம் அடைந்து இன்று பல்வேறு சமூக விரோத செயலிலே அவ்வாறு ஈடுபடுபவர்களையும் ஒரு புலனாய்வு தரப்பினரும் பின்னிருந்து இயக்குகின்றார்கள். அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு தரப்பினரோடு இருக்கின்ற ஒரு நிழல் தொடர்பும் வலுவான பின்னணியும் தான் அவர்களை இவ்வாறான சமூக விரோத செயல்பாடுகளில் ஈடுபட்டு விட்டு துணிகரமாக பட்டப்பகலில் கூட இந்த விடயங்களை செய்துவிட்டு இன்று வரை அந்த சட்டங்களிலிருந்து தப்பித்து அவர்கள் நடமாடிக்கூடிய நிலைமை இருக்கின்றன. அந்த பாதுகாப்பு தரப்பினருடைய பின்னணி உறவு தான் இதற்கான காரணமாக பார்க்கப்படுகின்றது. அது மாத்திரமல்லாது அவ்வாறானவர்களை ஊக்குவிப்பதன் ஊடாக தமிழ் மக்களை ஒரு வேறு விதமான ஒரு கலாச்சாரத்துக்குள் தள்ளுவது, இல்லை தமிழ் மக்களுடைய வாழ்வியலை அவ்வாறு பிள்ளையான முன்னுதாரணத்துக்கு பின்னாலே கட்டமைப்பது அவர்களுடைய நோக்கமாக இருக்கின்றன. போருக்கு பின்னர் மீண்டும் தமிழர்கள் ஒருங்கிணைந்து விடக்கூடாது, ஏதோ ஒரு விதத்திலே அவர்கள் தங்களுக்கான ஒரு மீட்சிக்காக அவர்கள் ஒருங்கிணைத்து விடக்கூடாது, அவர்களை எல்லா விடயங்களிலுமே முடக்க வேண்டும், சிதைக்க வேண்டும் என்பதுதான் சிங்கள பேரணவாதத்துடைய நிகழ்ச்சிகளாக இருக்கின்றது. அதிலே இவர் மிக முக்கியமான அங்கம் ராஜபக்சே குடும்பத்திலே ஒருவராக. ஆகவே ராஜபக்சேக்களுடைய ஒரு இளவரசனாக அடுத்து முடிசூடக்கூடிய பட்டத்து இளவரசனாக முன்னிலைப்படுத்தக்கூடிய நாமல் ராஜபக்சவிடம் இதற்கு மாறான சிந்தனையை நாங்கள் ஒருபோதுமே கருதிவிட முடியாது. எந்த இடத்திலுமே தமிழ் மக்களுக்காக பரிந்து நின்ற ஒருவர் அல்ல. கிடைக்கின்ற சந்தர்ப்பங்களில் எல்லாம் ஒரு இனவாத ரீதியாக கருத்துக்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒருவராகத்தான் நாமல் ராஜபக்சே அவர்கள் திகழ்ந்து வருகின்றார். அப்ப இந்த வரலாற்று பின்புலத்திலே நாங்கள் பார்க்கின்ற போது ஏற்கனவே தமிழக மீனவர்களினால் பிடிக்கப்பட்டு தாக்கப்பட்டவர், கடல் கொள்ளையராகவே 10 ஆண்டுகளாக செயல்பட்டவர். ஆகவே அப்படிப்பட்ட ஒருவருக்காக இவர் வக்காலத்து வேண்டுகின்றார் சொல்லுவாங்க. சோழியன் குடும்பி சும்மா ஆடாதென்று இதை இவருக்காக பரிந்து பேசுவதாக கூறிக்கொண்டு தமிழக மக்களுக்கும் ஈழத்தமிழர்களுக்கும் இடையே ஒரு சிண்டு முடிந்து விடுவது, இதன் மூலமாக இரு நிலங்களிலும் இருக்கக்கூடிய தமிழர்களை நிரந்தரமாக பிரிப்பது, இதுதான் இப்படியான பல்வேறு விடயங்கள் கடந்த காலங்களில் பல்வேறு வழிமுறைகளில் இடம்பெற்று வருகின்றது. ஆகவே நாமல் ராஜபக்சவனுடைய இந்த கரிசனை என்பது உண்மையாக ஒரு ஈழத்தமிழ் மீனவன் அங்கே தாக்கப்பட்டு விட்டான் என்பதற்கான கரிசனையாக நாங்கள் கருதிவிட முடியாது. இவர்களுடைய அதாவது 2008, 2009 அந்த இனஅழிப்பு யுத்தம் இறுதிக்கட்டத்தை அடைந்த போது ராஜபக்சேக்கள் கிட்டத்தட்ட 2006, 2007 ஆண்டிலிருந்து அவர்கள் ஒரு நிழல் உலக நகர்வுகளை அவர்கள் முன்னெடுத்திருந்தார்கள். அதிலே பிரதானமானது சொல்லுவாங்க, நாங்கள் எங்களுடைய பாணியிலே சொல்வதாக இருந்தால் அந்த சப்ளையை துண்டிப்பதென்று உண்மையிலே எங்களுடைய இயக்கத்தினுடைய சண்டை மொழியிலே நாங்கள் போர்க்கள மொழியிலே சொல்வதாக இருந்தால் ஒரு இராணுவ முகாமை தாக்க வேண்டுமாக இருந்தால் முதலில் அதற்கான விநியோக வழிகளை துண்டிக்க வேண்டும். அந்த சப்ளைகளை துண்டிக்கின்ற போதுதான் முதலிலே அதை துண்டறுத்து அந்த முகாமுக்கான பின்னுதவிகளை தடுப்பதனூடாக தான் அந்த முகாமை வெற்றி கொள்வதை நாங்கள் இலகுபடுத்த முடியும் என்பது சண்டையினுடைய ஒரு வழிமுறை நியதி. அந்த வகையிலே ஈழத்திலே மிகப்பெரிய ஒரு வகைதொகை இல்லாமல் கொண்டு குவித்து ஒரு நூற்றாண்டு கண்டிராத ஒரு இனப்படுகொலை நடத்த போகின்றார்கள் என்பதை அவர்கள் இயலவே தீர்மானித்து விட்டார்கள். ஆகவே தமிழகத்தின் ஊடாக வருகின்ற அழுத்தம் தான் முதலிலே எங்களுக்கான ஒரு தற்பாதுகாப்பாக இருக்கும் என்பதை அவர்கள் ஏற்கனவே உணர்ந்து கொண்டார்கள். இதன் காரணமாக அப்போது வலுவாக இவர்கள் இந்தியாவை கையாளுவதற்கு அவர்கள் பௌத்தம் என்கின்ற ஒரு உறவின் நிமித்தமாக இந்தியாவில் இருக்கின்ற ஏனைய மாநிலங்களோடு அவர்கள் உறவுகளை வலுப்படுத்தி கொண்டார்கள். நீங்களும் பௌத்தர்கள், நாங்களும் பௌத்தர்கள், அந்த அடிப்படையிலே ஆரியர்களையும் சிங்களவர்களையும் ஒன்றானவர்களாக காட்டி ஆரியத்தினுடைய தொடர்ச்சி தான் சிங்களம் என்பதாக காட்டி அப்படி பல்வேறு வழிமுறைகளிலே எல்லா மாநிலங்களிலுமே ஒரு நிழல் உலக வேலைகளை அவர்கள் செய்து இவ்வளவு பெரிய இனப்படுகொலை நடைபெறுகின்ற போது அயலில் இருக்கின்ற தேசத்தில் இருந்து ஒரு சிறு கண்டன குரலாவது இல்லாத வகையிலே கிட்டத்தட்ட 140 கோடிக்கு மேற்பட்ட மக்கள் தொகை கொண்ட அந்த இந்திய பெருந்தேசம் அதை இவர்கள் எவ்வாறு கையாண்டார்கள் என்பது உண்மையிலே நாமல் ராஜபக்சவுக்கு இது தெரியாதென்றால் அப்போதும் அவர் மிக சுய நினைவோடு அரசியல் அபிலாசைகளோடு அரசியலில் தீவிரமான நிலையில இருந்த ஒருவர். ஆக அப்படிப்பட்டு ஒரு நஞ்சூட்டப்பட்டு வளர்க்கப்பட்ட ஒருவர் இப்போது எங்களுக்காக கரசனையோடு பேசுவார் என்று நாங்கள் கருதிவிட முடியாது. ஆகவே இவர்கள் எப்படியாவது அந்த நிகழ்ச்சி நிரலை, அதாவது அந்த தொப்புள் கொடியை அறுப்பதனூடாக தமிழக தமிழர்களையும் ஈழத்தமிழர்களையும் பிரித்து ஈழத்தமிழர்களை கேட்பதற்கு நாதியற்ற தரப்பாக மாற்றுவதனூடாகத்தான்
ஒட்டுமொத்தமாக இலங்கை தீவை சிங்கள தீவா பௌத்த தீவாக மாற்ற முடியும், அந்த இலக்கை நோக்கி நாங்கள் நகர்த்த முடியும் என்ற கனவை இன்று வரை உயிர்ப்போடு வைத்திருக்கக்கூடிய தரப்பினுடைய இளவரசனாக இருக்கக்கூடிய நாமல் ராஜபக்சவிடம் நாங்கள் தமிழ் மீனவனுக்காக கரிசனை காட்டி இவ்வாறான கருத்தை கூறிவிட்டார் என்று கருதுவோமாக இருந்தால், இல்லை அப்படி யாராவது ஒருவரோ இருவரோ நீங்கள் இந்த கருத்துக்களின் ஊடாக நீங்கள் அப்படி ஒரு ஒரு சின்ன ஒரு சஞ்சலமாவது வருமாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் அதை பரிசீலனை செய்தான் ஆக வேண்டும் என்றால் அவர்களுடைய நிலைப்பாடு தொடர்பாக. ஆகவே இந்த கருத்து என்பது 100% தமிழ் மக்களை தனிமைப்படுத்தி தமிழ் மக்களை வேறறுக்க வேண்டும் என்கின்ற அந்த தங்களுடைய அந்த சிங்கள பௌத்த மேலாதிக்க சிந்தனையினுடைய தொடர்ச்சியாகத்தான் நான் பார்க்கின்றேன். கருணை இவர்களிடம் எங்கே கருணை இருக்க போகிறது, இவர்கள் எப்படி முடக்கி விடலாம் என்பதுதான் இவர்களுடைய திட்டமாக இருக்கின்றது. இருந்தாலும் ராமேந்திரன், உங்களிடம் ஒரு கேள்வி என்னவென்றால், ஈழத்தமிழ் மீனவர்களுடைய பலங்களை தொடர்ந்து சூறையாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த அரசியல்வாதிகள் இவ்வாறு தங்களுடைய அரசியலுக்காக கருத்துக்களை கூறுகிறார்கள். இந்த மீனவர்களுடைய பிரச்சனையை எவ்வாறு தீர்த்து வைக்கப் போகிறார்கள், யார் தீர்த்து வைக்கப் போகிறார்கள்? மீனவர்களுடைய விவகாரம் என்பது உண்மையிலே அது எப்போதோ கைமறி போன ஒன்று. வடபகுதி மீனவர்களை பொறுத்தவரையிலே ஒரு அனாதரவாக கைவிடப்பட்ட நிலைமைக்கு அவர்கள் மாற்றப்பட்டிருக்கின்றார்கள். மீனவர்களும் இன்று அரசியலால் நீண்ட காலமாக அரசியலால் பிளவுபடுத்தப்பட்டிருக்கின்றார்கள். எப்போது மீனவர்களுடைய விவகாரத்திலே ஒரு தமிழ் தலையீடு வந்ததோ, அதாவது டக்ளஸ் சிவானந்த அவர்கள் கடத்தொழில் அமைச்சராக இன்று நியமிக்கப்பட்டாரோ, அந்த நொடிப்பொழுதிலிருந்து ஈழத்தமிழ் மீனவர்களுடைய நிலைமை என்பது அது வேறு விதமான ஒரு திசையை நோக்கி நகர்த்தப்பட்டு இன்று மீனவர்கள் அரசியலால் பிளவுபடுத்தப்பட்டு தங்களுடைய மீனவ சமுதாயத்தினுடைய பிரச்சனைக்காகவே அவர்கள் ஒன்றிணைய முடியாத அளவுக்கு அது ஆழப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அந்த ஆழத்திலே இப்போது அன்ரோமர திசாநாயக்கா தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அதிலே தெளிவாக காலூன்றி அவர்கள் இப்போது அந்த விரிசலை மேலும் வலுப்படுத்தி அந்த மீனவர்கள் என்கின்ற பொது பிரச்சனையிலிருந்து அவர்களை ஒரு வாக்காளர்களாக மாற்றி தங்களுடைய அரசியல் நிகழ்ச்சி நிரலுக்காக இன்று அந்த விடயங்கள் சிக்கலாக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த விடயங்களெல்லாம் நாங்கள் இவரிடம் நாங்கள் தீர்வுகளை தேடுவதை விட்டு உண்மையிலே என்னுடைய அனுபவத்தின் அடிப்படையிலே இந்த மீனவர் பிரச்சனை ஒரு நிரந்தரமான தீர்வு காணப்பட வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகளிடமோ இல்லை சிங்கள அரசிடமோ இல்லை தமிழக தரப்பிடமோ இல்லை இந்திய அரசிடமோ நாங்கள் கை நீட்டுவதற்கு முதல் எனக்கு பசிக்குது என்பதை நான் தான் கேட்க வேண்டும். இல்லை என்னுடைய உடல் மொழியிலே நான் வெளிப்படுத்துவதை வைத்துக்கொண்டு இன்னொருவர் எனக்காக வாடகை வாயாக செயல்பட முடியாது. ஆகவே முதலிலே வடபகுதி மீனவர்கள் அரசியல் வேறுபாடுகளை கடந்து வேறு விதமான தலையீடுகளை எல்லாம் கடந்து மீனவர் சமூகமாக என்று ஒன்றிணைகின்றார்களோ அன்றுதான் இந்த பிரச்சனைக்கான ஒரு தீர்வை நோக்கி நாங்கள் முதல் அடியை எடுத்து வைக்க முடியும் என்பது என்னுடைய ஆணித்தரமான நிலைப்பாடு. ஏனென்று சொன்னால் மிக சிறிய ஒரு உதாரணத்தை நான் கூற முடியும். இந்த வடமராட்சி பகுதியிலே யாழ்ப்பாணத்திலே வடமராட்சி பகுதியிலே 14 கடத்தொழில் சங்கங்கள் இருக்கின்றது. அந்த 14 கடத்தொழில் சங்கத்துக்கும் ஒரு சமாசம் இருக்கின்றது. சமாசத்துக்கான ஒரு நிர்வாகம் தேர்தல் முறையில ஜனநாயக முறையில தெரிவு செய்யப்பட்ட அதுக்கான ஒரு நிர்வாகம் தலைவர், செயலாளர், பொருளாளர் என்று சொல்லி ஒரு நிர்வாகம் இருக்கின்றது. ஆனால் அந்த சமாசத்தின் ஊடாக மீனவர்களுடைய நலன் சார்ந்து ஒரு கூட்டத்தை கூட்ட முடியாது, ஒரு முடிவுகளை எடுக்க முடியாது. அதை தீர்மானிப்பவர் கடத்தொழில் அமைச்சராக இருக்கக்கூடிய சந்திரசேகர் அவர்களுடைய இணைப்பாளர் என்ற பெயரிலே ஒரு சங்கத்தினுடைய செயலாளராக இருக்கக்கூடிய ஒருவர் தான் அதை தீர்மானிக்கின்றார். சமாசத்திலே மீனவர்கள் தொடர்பான ஒரு விடயத்துக்கு கலந்துரையாட கிட்டத்தட்ட 14 சங்கங்களிலே 10க்கும் மேற்பட்ட சங்கங்களை தங்களுடைய அனுர அரசாங்கத்துடனான நேரடி தொடர்பு என்கின்ற பிம்பத்தை காட்டி அவர்கள் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கின்றார்கள். ஆகவே அந்த சங்கங்களை இவர்கள் கையாளுகின்றார்கள். நீங்கள் அந்த சமாசத்தினுடைய கூட்டத்தில் செல்ல வேண்டாம் என்று. இப்போது என்ன செய்கின்றார்கள்? அந்த சமாசத்தை செயலற்ற ஒன்றாக காட்டிவிட்டு இப்போது நீண்ட காலமாக செயல்படாமல் இருக்கின்ற அதனுடைய நிர்வாகத்தை மாற்ற வேண்டும் என்கின்ற கோரிக்கையின் ஊடாக அந்த நிர்வாகத்துக்குள்ளே தங்களுடைய ஆதரவாளர்களை கொண்டு வந்து புகுத்தி சமாசத்தை, அந்த மீனவர்களுடைய சமாசத்தை தேசிய மக்கள் சக்தியினுடைய ஜேவிபியினுடைய ஒரு பினாவி அமைப்பாக மாற்றுவதற்கு டக்ளஸ் சிவானந்த எவ்வாறு செயல்பட்டாரோ அதே அணுகுமுறையிலே இந்த தேசிய மக்கள் சக்தி செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இது நன்றாகவே மீனவர்களுக்கு தெரிந்தாலும் அவர்கள் தங்களுடைய சில உள்ளூர் நிலைப்பாடுகளுக்காக இப்படியானவர்களுக்கு துணை போகின்றார்கள். இப்படியே நீங்கள் ஏமாற்றப்பட்டு கொண்டிருந்தால் உங்களுடைய பிரச்சனைக்காக யார் போராடுவது? இன்று இது என்னுடைய பசிக்கு நான் தான் சாப்பிட்டாக வேண்டும், நான் தான் உணவை தேடியாக வேண்டும். இல்லை நாங்கள் யாசகர்களை போன்று தெருவிலே போய் கையேந்தி கொண்டிருக்க முடியுமா? சில வேலை கிடைக்கும், சில வேலை கிடைக்காது, சில வேலை கிடைப்பது பழுதா போனதாக இருக்கும். இல்லை அவர்கள் உண்டு விட்டு போன மிச்சத்தை போட்டு விட்டு போவார்கள்.
இல்ல எங்களுக்கு பொருந்தாத ஒன்றாக இருக்கும். எங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை நாங்களாம் தீர்மானிக்க வேண்டும். ஆகவே இதிலே அரசியல் கலப்பு இல்லாமல் மீனவர்கள் விழிப்படைய வேண்டும். முதல்ல அந்த மீனவ சமுதாயமாக நாங்கள் ஒன்றிணைய வேண்டும் என்கிற எண்ணம். உண்மையிலே நான் நினைக்கின்றேன், ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்னர் வடமராட்சி கிழக்கிலே இந்திய மீனவர்களுடைய படகுகளால் மோதப்பட்டு 2 வடமராட்சி கிழக்கு மீனவர்கள் உயிரிழந்தார்கள். அந்த சம்பவம் வடக்கு மாகாணத்திலே மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. அப்போது பருத்தித்துறை சுப்பர்மடம் பகுதியிலே தொடர் வீதி மறியல் போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. வடமராட்சி முழுவதுமே வீதி மறைக்கப்பட்டது. ஆங்காங்கே ஒவ்வொரு சங்கங்களும் கட்டுமரங்களையும் படகுகளையும் இழுத்து விட்டு பிரதான வீதியை மறைத்தார்கள். கிட்டத்தட்ட பல நாட்கள் சுப்பர்மடத்திலே அந்த ஒரு வீதி மறியல் போராட்டம் நடைபெற்றது. அப்போது நாங்கள் இந்த விடயங்களை உயிரோடு தமிழில் பேசி இருக்கின்றோம். அது உண்மையிலே மிகப்பெரிய ஒரு அழுத்தம் கொடுக்கக்கூடிய போராட்டமாக மாறியது. அப்போது ஆளுநராக இருந்தவர் ஜீவன் தியாகராயா. நான் ஜீவன் தியாகராயனை நம்புகின்றேன். ஆளுநர் தரப்பிலிருந்து தொலைபேசி மூலமாக அழைக்கப்பட்டது, இந்த பேச்சுவார்த்தைக்கு வாருங்கள் என்று. உடனடியாகவே ஆணித்தரமாக எங்களுக்கு தேவை தீர்வு. இந்திய மீனவர்கள் எல்லை தாண்டி வரக்கூடாது. அதுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யுங்கள். எல்லை தாண்டி வருகின்ற மீனவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டார்கள் என்ற செய்தி மட்டும்தான் எங்களுக்கு வேண்டுமே தவிர, இதான் எங்களுடைய கோரிக்கை. இதை நாங்கள் அங்கே ஒரு 4 பேர் 5 பேரை அழைத்தவர்கள் பேசுவது என்பது ஏமாற்றுகின்ற செயல் என்பதை அவர்கள் ஆணித்தரமாக உணர்ந்து எல்லா தொடர்புகளையும் துண்டித்தார்கள். அமைச்சராக இந்த டக்ளஸ் சிவானந்தா கூட பேச்சுவார்த்தை அழைப்பு கொடுத்தார், அதை நிராகரித்தார்கள். அவர் நேரடியாக அங்கே வந்தார், மக்களால் விரட்டி அடிக்கப்பட்டார். எந்த அரசியலும் அங்கே உள்வாங்கப்படவில்லை. யாராவது வந்தால் இருந்து விட்டு செல்லுங்கள், ஆனால் யாருமே இந்த விடயத்திலே அரசியல் செய்ய வேண்டாம் என்று மிக ஒரு தெளிவான போராட்டமாக அந்த போராட்டம் இருந்தது. கடைசியாக பிப்ரவரி 4ஆம் தேதி சுதந்திர தினத்தை காரணமாக வைத்துக் கொண்டு நீதிமன்றத்திலே தடை உத்தரவு பெற்று அந்த போராட்டத்தை பிப்ரவரி 3ஆம் தேதி முடித்து வைத்தது இந்த அரசாங்கம், அதாவது இதற்கு முதல் இருந்த அரசாங்கம். ஆகவே அப்படித்தான் அந்த போராட்டம் இன்னும் சில நாட்கள் தொடர்ந்திருந்தால் இலங்கையில் மட்டுமல்ல இந்திய அளவில் பாரிய அரசியல் நெருக்கடி கொடுக்கக்கூடிய ஒரு விடயமாக இந்த விடயம் மாறி இருக்கும். துரதிருஷ்டவசமாக சுதந்திர தினத்தை காரணம் காட்டி, பாதுகாப்பு காரணங்களை காரணம் காட்டி நீதிமன்ற தடையினூடாக அந்த போராட்டம் முடக்கப்பட்டது. அதன் காரணமாக அதற்கு பின்னர் இன்று வரை அந்த தமிழ் வடமாகாண மீனவர்களுடைய ஆக்கப்பூர்வமான எந்த ஒரு போராட்டம் முன்னெடுக்கப்படவில்லை. அந்த போராட்டம் அப்போது முடிவு கொண்டு பெறவிட்டார். எதிர்க்கட்சி தலைவராக இந்த சயித் பிரேமதாசா கூட இந்த விடயத்திலே குரல் கொடுக்க தொடங்கிவிட்டார். அடுத்தடுத்த நாட்களிலே அவர் தன்னுடைய அரசியலுக்காக அவர் இங்கே பருத்தித்துறைக்கு வருகை தருவதற்கு இருந்தார் சயித் பிரேமதாசா அவர்கள். ஏனால் ஒரு அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம், மக்கள் போராட்டம், தொடர் போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆகவே அந்த மக்கள் போராட்டத்தோடு இணைந்து தன்னை ஒரு தமிழ் மக்களுடைய ஆதரவாளராக காட்டிக் கொள்கின்ற நோக்கத்தோடு அவர் இந்த விடயத்திலே தலையீடு செய்வதற்கான முனைப்புகளை காட்டிக் கொண்டு வந்திருந்தார். ஏன்னா அவர்களுக்கு அது அரசியலாக இருந்தாலும் அப்படி ஒரு எதிர்க்கட்சி தலைவர் இங்கே இந்த போராட்டத்திலே கலந்து கொண்டு இந்த போராட்டத்தினுடைய நியாயப்பாட்டை வெளியே கொண்டு வந்தாராக இருந்தால் அது அரசாங்கத்துக்கு ஒரு நெருக்கடியாக மாறும், செயல்பட வேண்டிய நிலைமை தள்ளப்படுவார்கள். அது மட்டுமல்ல, தமிழகத்திலும் பல முயற்சிகள் எடுக்கப்பட்டு இது தொடர்பான விடயங்கள் அங்கே பேசுபொருளாகி கொண்டிருந்தது. இந்திய பாராளுமன்றத்தில் கூட இந்த போராட்டத்தை பற்றி கதைக்கின்ற அளவுக்கு அங்கே நிலைமைகள் மாறியது. ஆனால் எங்களுடைய அப்போது கடத்தொழில் அமைச்சராக அந்த சந்திரசேகர் அவர்கள் இதே வடமராட்சி பகுதியில் இருக்கக்கூடிய சில சங்கங்களையும் அந்த சமாசத்திலே தங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்களையும் அதற்கு புரிதான ஒரு போராட்டத்தை இவர்கள் நடத்தி அதை வலுக்குறைப்பு செய்வதற்கு முற்பட்டு அவர்களுடைய தலையீட்டில் தான் இந்த தடை உத்தரவு கூட புறப்பட்டு அந்த போராட்டம் குழப்பியடிக்கப்பட்டது. ஆகவே அப்படியான ஒரு போராட்டம் இப்போது போராட்டம் நடத்தினால் உடனே கடத்தொழில் அமைச்சர் வருவார், இல்லை அவருடைய அந்த திடீர் தோழர்களாக பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் எவரையுமே அந்த போராட்ட காலத்துக்கு அனுமதிக்க கூடாது. இவர்கள் இந்த அரசாங்கத்திலே முக்கிய அங்கமாக இருப்பவர்கள் இங்கே மக்களிடையே பேச வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் செய்ய வேண்டிய இடத்திலே சென்று நடவடிக்கை எடுத்து விட்டு அந்த விடயத்தை நீங்கள் தெரியப்படுத்துங்கள். அதை நாங்கள் உளமாற ஏற்றுக்கொண்டு எப்போதும் இந்த அரசாங்கத்துக்கு விசுவாசமாக இருக்க மக்கள் தயாராக இருக்கின்றார்கள். இந்த தெளிவோடு முதலில் மீனவர்கள் தங்களுக்காக ஒன்றுணைய வேண்டும். இதிலே தயவுதாட்சண்யம் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக அரசியல் தரப்பை ஃபுல்லாக வெளியேற்றிவிட்டு மீனவர்கள் ஒன்று திரண்டு தங்களுடைய பிரச்சனைக்காக வர வேண்டும். அடுத்ததாக ஒற்றை இலக்கோடு எவரோடும் பேச்சுவார்த்தைக்கு என்ற இடமே இல்லை. இந்திய மீனவர்கள் தடுத்து நிறுத்துங்கள், அதுக்கு பிறகு நாங்கள் பார்த்துக் கொள்வோம் என்ற அளவிலே சகல பேச்சுவார்த்தைகளையும் சகல தொடர்புகளையும் துண்டித்து விட்டு தொடர் போராட்டத்தை நடத்தி ஒரு அரசாங்கத்துக்கு நெருக்கடியை கொடுக்க வேண்டும். அந்த நிலை என்று வருகின்றதோ அப்போதுதான் இந்த மீனவர்கள் அதுவரை தமிழகம் இந்த மீனவருடைய வாரத்தை கிள்ளுக்கிரியாக வைத்துக் கொண்டு தங்களுடைய அரசியல் பிழைப்புகளைத்தான் இவர்கள் நடத்தி கொண்டிருப்பார்கள் என்பதுதான் என்னுடைய ஆணித்தரமான நிலைப்பாடு. என்னவோ அந்த மீனவர்களுடைய அந்த வாழ்வாதாரம் சுரண்டப்படுகின்றது, சூறையாடப்படுகின்றது. தொடர்ச்சியாக பார்த்தீர்கள் என்றால் இந்தியாவினுடைய வருடாந்த ஜிடிபி என்று சொல்வார்கள், அந்த வருமானத்தினுடைய தொகை 2% இருக்கின்றது என்று கூறுகிறார்கள். அப்போ அவர்களும் அதை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான எந்த ஒரு விருப்பத்தையும் வெளிப்படுத்த மாட்டார்கள். அதேபோல் இலங்கை அரசாங்கமும் 2 இனங்களுக்கும் இடையில் ஒரு முறுகலை ஏற்படுத்துவதுதான் அவருடைய நோக்கமாக இருக்கிறது. சரி, என்னவோ எப்படி இது
அடுத்த கட்டத்துக்கு நகர்கின்ற என்று நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். அது மட்டுமில்லாமல் தொடர்ந்து இந்த அழுத்தங்களை பிரயோகிக்கலாம் என்று கூறிக்கொண்டு இன்னொரு விடயத்தை நான் உங்களுக்கு கேட்க விரும்புகிறேன். ராமேந்திரன், அர்ஜுனா நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் இந்த கச்சதீவு தொடர்பாக இந்த விடயங்களை கருத்தை கூறும் பொழுது, கச்சதீவு இந்தியா பக்கம் இருப்பது போல் யாழ்ப்பாணத்தையும் இந்தியாவுக்கு கொடுக்க வேண்டும் என்ற விதத்தில் ஒரு கருத்தை கூறியிருக்கின்றார். இதை கேட்டதும் எனக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. நீங்கள்லாம் நிச்சயமாக இது அவதானித்திருப்பீர்கள். என்ன அறிந்தீர்களே, என்ன காரணத்துக்காக இதை எப்படி கூறினார்? ஒரு வார்த்தையை சொல்ல வேண்டுமாக இருந்தால், அவர் எப்போதுமே தன்னை பற்றி எல்லாரும் பேச வேண்டும் என்பதற்காக வித்தியாசமா சிந்திக்கக்கூடிய ஒருவர். இன்றைக்கு அவர் அப்படி அந்த விஷயத்தை பேசியதால் மட்டும்தான் சாதாரணமாக விஜய்க்கு வாழ்த்து சொல்லி இருந்தாலோ இல்ல விஜயனுடைய வெற்றிக்கு வாழ்த்து சொல்லி இருந்தாலோ இவ்வளவு தூரம் கவனிப்பு பெற்றிருக்காது. ஆகவே அர்ஜுனா அவர்களுடைய தனித்துவம் என்றாலே சுமந்திரன் அவர்களை போன்றது. எல்லாவற்றையும் எதிரான தமிழ் மக்கள் உணர்வுகளுக்கு எதிரடையாக ஒரு எதிர்பரப்புரை மூலமாக தன்னுடைய ஆதரவை வளப்படுத்தி கொள்வது. ஆனால் அவர் எங்கே தோற்றார் என்று சொன்னால், அதை தன்னை எல்லோரிடமும் கொண்டு சேர்த்து விட்டு திருப்பி அந்த மக்களுடைய நம்பிக்கை பெற்றவராக தன்னை மாற்றுவதில் தோல்வியடைந்ததன் காரணமாகத்தான் இன்று வரை சுமந்திரன் அவர்கள் தோல்வியடைந்தவராக இருக்கின்றார். அவருக்கு அது உண்மையில் அது நோக்கம் அல்ல. ஆனால் தன்னை பற்றி எல்லாரும் பேச வேண்டும் என்கின்ற ஒரு நிலைமை அதுக்கு. அதே மாதிரி தான் அர்ஜுனா அவர்களும் அந்த பாணியிலே இவர் கூறியிருக்கிறார். அதை கடந்து நாங்கள் ஒரு விடயத்தை, இந்த கச்சதீவு விவகாரம், கச்சதீவை தமிழகத்திடம் தாரைவாத்து கொடுக்க வேண்டும், யாழ்ப்பாணத்தையும் தாரைவாத்து கொடுக்க வேண்டும் என்றால் அந்த நீங்க விட்டு விடுங்கள் எங்களை நாங்கள் தமிழகத்தோடு சேர்ந்து பார்த்துக் கொள்கின்றோம் என்பதை போன்ற ஒரு கருத்தாக தான் இருக்கின்றது. யாழ்ப்பாணத்தை என்பதை விட வடக்கு மாகாணத்தை நாங்கள் இந்தியாவோடு சேர்ந்து பார்த்துக் கொள்கின்றோம். அவர் அவ்வளவு ஆழமாக அரசியல் புரிதலோடு இல்லை இதை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தக்கூடிய வகையிலே அவர் இவ்வாறான ஒரு கருத்துக்களை கூறினாரா என்பது ஒரு கேள்விக்குறி. அதாவது ஒரு இது உண்மையிலே ஒரு அரசியல் நெருக்கடியாக வர வேண்டிய விடம், ஒரு தமிழ் தேசிய அரசியல் கையில் எடுக்க வேண்டிய விடயம். இத்தனை ஆண்டு சம்பந்தன் சுமந்திரன் போன்றவர்கள் காலுக்கு செருப்பாக இருந்து இந்த அரசாங்கங்களோடு செயல்பட்ட காலத்தில் எந்த விதமான ஒரு துளியளவு கரிசனையை கூட இந்த அரசாங்கம் தமிழ் மக்களுடைய விவகாரத்திலே காட்டவில்லை. அப்படியான இதைத்தான் நாங்கள் கூறுகின்றோம். சுமந்திரன் சம்பந்தன் போன்றவர்கள் அந்த பொறுப்பு குரலை வெளிப்படுத்தி இருக்க வேண்டும். தந்தை செல்வா அவர்கள் எல்லா முயற்சிகளையும் எடுத்துவிட்டு கடைசியாக கடவுள்லாம் தமிழ் மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று கூறியதை போன்று சகல வழிமுறைகளில் முயற்சி செய்தவர்கள் கடைசியாக ஒரு செய்தியை இவர்கள் சொல்லிவிட்டு சென்றிருக்க வேண்டும். ஆனால் இன்று வரை சுமந்திரன் அதனுடைய சாட்சியாக இருக்கக்கூடிய அந்த பொறுப்பை ஏற்கவில்லை. இன்று தமிழ் தரப்பு அப்படியான ஒரு நிலைப்பாடு எடுத்திருந்தால், இல்லாட்டி விடுங்கள், நாங்கள் இந்தியாவோடு சேர்ந்து நாங்கள் எங்களை பார்த்துக் கொள்கின்றோம் என்று அப்படியான ஒரு நெருக்கடியான அரசியல் அழுத்தம் கொடுக்கக்கூடிய முடிவை தமிழ் தரப்பு துணிச்சலாக எடுக்குமாக இருந்தால் இலங்கை அரசியலில் அது வேறு விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆனால் மருத்துவர் அர்ஜுனா அவர்கள், பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் இந்த கருத்தை கூறியது என்பது அவ்வாறான ஒரு ஆழமான புரிதலோடோ இல்ல ஆழமான அரசியல் அதிர்வலைகளை ஏற்படுத்தக்கூடிய விவகாரமாகவோ நாங்கள் கடந்துவிட முடியாது. இந்த விஜயனுடைய வெற்றியோடு சம்பந்தப்படுத்தி அவர் ஆரம்பத்திலிருந்தே நடிகர் விஜய்க்கு ஆதரவாக கருத்துக்களை பதிவிட்ட ஒருவர். ஆகவே விஜயா வெற்றி பெற்றவுடன் விஜயனுடைய ஆதரவு நிலைப்பாட்டை அவர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார். இப்போது இந்த விடயத்தையும் ஒரு வித்தியாசமாக பேசுவதனூடாக தமிழக ஊடகங்களிலும் இப்போது தான் ஒரு கவனிப்பு மிக்க ஒருவராக வரலாம் என்கின்ற நோக்கத்திலே ஒருவேளை இவர் நேரடியாக தமிழ்நாட்டுக்கு சென்று கூட இந்த பிரபல்யங்களின் ஊடாக தன்னை அடுத்த கட்டத்துக்கு அங்கே சென்று முதலமைச்சராக வந்ததுக்கு பிற்பாடு விஜய் அவர்களை சந்திப்பதற்கோ இல்ல வேறு ஏதாவது நகர்வுகளை கூட அவர் திட்டமிட்டு வைத்திருக்கலாம். ஆகவே அப்படியான விடயங்களுக்கு ஒரு அடித்தளமாக கூட, ஏன்னால் இந்த விடயம் தமிழகத்திலே நிச்சயமாக கவனிக்கப்படும், இந்திய அளவிலே கவனிக்கப்படும். ஒரு இலங்கை பாராளுமன்றத்திலே யாழ்ப்பாணத்தை இந்தியாவோடு இணைப்பது தொடர்பாக கருத்து கூறியிருக்கின்றார் என்றால் இந்திய ஊடகங்கள் முக்கியத்துவம் கொடுக்கும். அதனூடாக அவர்களுக்கு எல்லை கடந்து பார்லமெண்ட் உறுப்பினர் அர்ஜுனா அவர்களுக்கான ஒரு விளம்பர பார்வை அவருக்கு கிடைக்கும். நிச்சயமா நான் நினைக்கிறேன் அவர் அப்படியான ஒரு இலக்கை நோக்கி தான் கூறியிருப்பாரே தவிர, நான் முன்னர் குறிப்பிட்டதை போன்று ஒரு தமிழ் மக்களுடைய ஒரு நலன் சார்ந்த நிலையில இந்த விடயத்தை கூறியிருக்க மாட்டார் என்று நான் நம்புகின்றேன். அவர் என்ன கூறுவார் என்று அவருக்குத்தான் தெரியும், வேறு ஒருவருக்கும் தெரியாது என்று பலர் கூறுவதை நான் கேட்டிருக்கின்றேன். இனி இன்னும் ஒரு விடயம் என்னவென்றால், ராமேந்திரன், சட்டமன்ற தேர்தல் முடிந்திருக்கின்றது தமிழ்நாட்டில். இந்த தேர்தல் முடிந்த பின்பு விஜய் வெற்றி பெற்றிருக்கின்றார். தாயகத்திலிருந்து எங்களுடைய அரசியல் கட்சிகள் எல்லாம் விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்று ஈழத்தமிழர் விடிய தமிழக வெற்றி கழகத்தின் ஆதரவை
தமிழ் தேசிய பேரவை கோரியுள்ளதாக கூட இன்று செய்தியில் வந்திருக்கின்றது. நேற்றைய தினம் தமிழரசு கட்சி அவர்களும் உடனடியாக வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். நீங்கள் இது தொடர்பாக பார்த்திருப்பீர்கள், நிச்சயமாக மக்கள் என்ன கூறுகிறார் என்று அறிந்திருப்பீர்கள். கூறுங்கள், என்ன நடக்கின்றது? நிச்சயமாக இதிலே தமிழ் தரப்பிலிருந்து உடனடியாக சுமந்திரன் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய வெற்றி செய்திகள் வந்து கொண்டிருக்கின்ற சம நேரத்திலே அவர் ஒரு நேர்காணலிலே அவர் ஒரு ஊடக செய்தி ஊடாக அந்த வாழ்த்தை அவர் பகிர்ந்திருந்தார். தமிழக வெற்றி கழகத்துக்கும் விஜயனுடைய வெற்றிக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்ததாகவும், ஈழத்தமிழ் மக்களுடைய விவகாரத்திலே தமிழக அரசோடு இணைந்து செயல்படுவதற்கு தயாராக இருப்பதாகவும் அவ்வாறான ஒரு சமிக்கையை அவர் வெளிப்படுத்தியிருந்தார். அதற்கு பின்னர் பாராளுமன்றத்திலே சாணக்கியன் அவர்களும் அந்த கருத்தை அதை சாரப்பட, அதாவது ஈழத்தமிழ் மக்களுடைய விவகாரத்திலே தமிழக அரசு செயல்பட வேண்டும் என்றும், அது தாங்கள் அதிலே இணைந்து ஒரு செயல்பட தயாராக இருக்கணும், தங்களோடு இணைந்து அந்த விடயத்தை முன்னெடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையிலே அவர்கள் கருத்தை கூறியிருந்தார்கள். அதே போன்று ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பிலே அதனுடைய பேச்சாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களும் முதலமைச்சராக பொறுப்பேற்க இருக்கிற விஜய் அவர்களுக்கும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய வெற்றிக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார்கள். அதே போன்று தமிழ் தேசிய பேரவையும் ஈழத்தமிழ் மக்களுடைய விவகாரத்திலே தமிழகத்தினுடைய கடந்த கால வகிபங்கு மிக உணர்வுபூர்வமாக தமிழகம் ஈழத்தமிழ் மக்களுடைய விவகாரத்தோடு தொடர்பட்டிருக்கின்றது, தலையிட்டிருக்கின்றது. ஆகவே அந்த அடிப்படையிலே இந்த தற்போதைய இந்த புதிய அரசாங்கமும் ஈழத்தமிழ் மக்களுடைய விவகாரத்திலே ஒரு நேரடியாக தொடர்புபட்டு துணை நிற்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையையும் அந்த வாழ்த்து செய்தியோடு நேரடியாக அவர்களுக்கு முகவரியிட்டு அனுப்பி இருக்கின்றார்கள். ஆகவே இது ஒட்டுமொத்தமாகவே ஈழத்தமிழ் மக்களுடைய அரசியல் தரப்பிலே அவ்வாறான ஒரு நடிகர் விஜய் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்ததோடு, ஈழத்தமிழ் மக்களுடைய விவகாரத்திலே தமிழக அரசாக அவர்களுடைய செயல்பாட்டை தொடர வேண்டும் என்கின்ற கோரிக்கையையும் அவர்கள் இதன் போது சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். இப்போ நீங்கள் கூறுகின்ற விடயங்களை கேட்டுக்கொண்டிருக்கின்ற பொழுது உடனடியாக நான் யோசித்தேன், மாற்றம் ஒன்றுதான் மாறாதது, மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கும். அதை எவ்வாறு எமக்கு சார்பாக அதை பயன்படுத்துவது என்பது தமிழர் தரப்பில் தான் இருக்கிறது. இப்போ கட்சிகள் வரிசையில் நின்று விஜய் அவர்களுக்கு வாழ்த்து கூறிய விடயங்களை நீங்கள் இப்பொழுது கூறினீர்கள். அந்த வாழ்த்து விடயங்களை நீங்கள் கூறினீர்கள். அந்த வாழ்த்து விடயங்களை கூறும் பொழுது 2-3 கேள்விகள் என்னிடம் எழும்புகிறது. ஒன்று இவர்கள் முந்தியடித்து இந்த வாழ்த்து கூறுவது தங்களுடைய சுய லாப அரசியல் அந்த நோக்கத்துக்காகவா, அல்லது இது ஒரு சந்தர்ப்பமாக புதிய ஒரு ஆட்சி வந்திருக்கின்றது, தமிழகத்தில் புதிதாக பழக்கப்படாத ஒரு ஆட்சி வந்திருக்கின்றது, அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்துவதற்காக என்று என்னொரு கேள்வி. இதே நேரத்தில் இன்னொரு கேள்வி வருகின்றது என்னவென்று சொன்னால், தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்று கூறிய விடயங்கள் தொடர்பாக கூறும் பொழுது அதற்கு கூட விமர்சனங்கள் வருகின்றது என்னவென்று சொன்னால், இப்படியான நேரங்களில் இவர்கள் போய் இப்படி கதைப்பது என்பது எவ்வளவு சரி என்று. ஆனால் என்னை பொறுத்த மட்டும் நான் அடிக்கடி கூறுவது ஒன்றுதான் ராமேந்திரன், பேசுவது நாங்கள் தொடர்பாடலில் இருப்பது முக்கியம், அதை சரியாக அணுக வேண்டும் என்பதைத்தான் எப்பொழுதுமே நான் வலியுறுத்தி கொண்டு வருவேன். நாங்கள் அவரோடு பேச மாட்டோம், இவரோடு பேச மாட்டோம் என்று இருப்பது அது ஒரு முட்டாள்தனமாகத்தான் நான் பார்ப்பேன் எப்பொழுதுமே. இந்த அணுகுமுறைகளை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? எங்களுடைய மக்கள் இதை எப்படி வரவேற்கிறார்களா, என்ன நிலைமை என்றதை கூறுவீர்களா? உண்மையாக நீங்கள் கூறுவதற்கு மாற்று கருத்துக்கு இடமில்லை. இன்று தமிழக மக்களுடைய அந்த ஒரு தேர்தல் முடிவாக ஜனநாயக ரீதியாக வழங்கப்பட்ட ஆணையின் நிமித்தமாக தமிழக வெற்றி கழகம் ஒரு பெரும்பான்மையான இடங்களை கைப்பற்றி ஆட்சி அமைப்பதற்கான தார்மீக உரிமையோடு இப்போ ஆட்சி அமைப்பதற்கான முயற்சிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. நாளைய தினம் நடிகர் விஜய், தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய விஜய் நாளைய தினம் தமிழக முதலமைச்சராக பதவியேற்க இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு பின்னர் அவர்கள் பெரும்பான்மையை காட்ட வேண்டும், அதுக்கான முயற்சிகள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இது ஒரு பக்கம் இருக்க, நீங்கள் குறிப்பிட்டதை போன்று நாங்கள் தவிர்க்க முடியாமல் ஈழம் தமிழகம் இடையிலான உறவை பற்றி நாங்கள் தொடர்ச்சியாக அனுத்தரமாக ஒரு வலுவான அரசியல் தரிசனத்தோடு நாங்கள் பேசி வருகின்றோம். அதாவது இந்திய ஒன்றியத்தோடு டெல்லியோடு நாங்கள் உறவுகளை வலுப்படுத்துவதை விட தமிழகத்தின் ஊடாக அந்த உறவை கட்டியெழுப்புகின்ற போது அதில் இருக்கக்கூடிய சாதகத்தன்மைகளை நாங்கள் தொடர்ச்சியாக பார்த்து வருகின்றோம். அந்த வகையிலே நடிகர் விஜயினுடைய தலைமையிலே ஒரு புதிய அரசாங்கம் அமையுமாக இருந்தால் அந்த அரசாங்கமும் தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கும். ஆகவே அதோடு உறவு நிலையை வலுப்படுத்துவது என்பது தவிர்க்க முடியாத ஒன்று. ஆனால் இன்று தமிழரசு கட்சியில சுமந்திரன் அவர்கள் தனித்தாகவும் சாணக்கியன் தனித்தாகவும் தமிழ் தேசிய பேரவை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிய வாழ்த்துக்களை தெரிவிப்பது என்பது வழக்கமான சம்பிரதாய பூர்வமான நிகழ்வு. இதை கடந்து இதுவரை அவ்வாறு மு.க.ஸ்டாலின் அவர்கள் கடந்த முறை வெற்றி பெற்ற போது இவ்வாறான வாழ்த்துக்கள் ஈழத்திலிருந்து செல்லவில்லை. ஒரு நடிகர் விஜய் ஒரு புதிய ஒருவர் சினிமா பின்புலத்தோடு வந்திருக்கின்றார். அதாவது கடந்த காலங்களை விட இந்த தேர்தல் அதிகமாக உலகத் தமிழர்களிடையே கவனிப்பு பெற்ற ஒரு தேர்தலாக இந்த தேர்தல் மாறி இருக்கின்றது.
நடிகர் விஜய் அவர்களுடைய வருகையும் நாம் தமிழர் கட்சி தாவைக்கா இடையே இருக்கக்கூடிய அந்த ரெண்டு பக்க நிலைப்பாடுகளும் அவ்வாறான ஒரு பின்புலத்தை ஏற்படுத்தி இருந்தது. அப்ப இவ்வாறான நிலைமையிலே ஒட்டுமொத்த உலகத் தமிழர்களுடைய கவனிப்பை பெற்றதாக இந்த தமிழக தேர்தல் மாறி இருக்கின்ற காரணத்தினால் இங்க இருக்கிற எங்களுடைய கட்சி தரப்பினரிடையேயும் இந்த விடயத்திலே நாங்கள் கருத்துக்களை கூறுகின்ற போது அதனூடாக தாங்களும் பார்க்கப்படலாம் என்கின்ற ஒரு பின்னணியிலே அவர்கள் இதை கூறியிருக்கலாம். இதை கடந்து நான் பார்க்கின்றேன் என்னென்று சொன்னால், இது ஆரோக்கியமான விடயம் என்று சொல்லி நாங்கள் கருதிவிட முடியாது. முதலிலே தமிழ் தரப்பு ஒரு குடைக்குள் வர வேண்டும். இன்று ஜெயசங்கர் அவர்கள் வருகின்றார், மோடி அவர்கள் வருகின்றார், இல்லை இப்போது ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து சென்றார். ஒரு அழுத்தத்தை கொடுத்து எல்லோரையுமே ஒரு மேடையிலே வர வைக்கின்றார்கள். ஆனா அதற்கு பின்னரான தொடர் நிகழ்வு என்ன? அந்த ஜெயசங்கர் அவர்களுடைய சந்திப்பிலே தமிழ் தரப்பு ஒன்றாக போகின்றது, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி போகின்றது, தமிழரசு கட்சி போகின்றது, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி போகின்றது. ஆனால் அதுக்கு பின்னர் வெளியே வந்து தங்களுடைய தனித்தனி அரசியலை செய்கின்றார்கள். ஆகவே தமிழ் மக்களுக்கான தொடர்ச்சியான அரசியல் என்பது என்ன? அப்ப ஜெயசங்கர் சொல்லித்தான் நாங்கள் ஒன்றுணைய வேண்டும் என்ற நிர்பந்தத்தில் ஒன்றாக செல்பவர்கள் ஏன் வாக்களித்த மக்களுக்காக, இல்லை எங்களுடைய மாவீரர்களுக்காக, இல்லை எங்களுடைய மொழிவாய்க்காலை மாநில எங்களுடைய மக்களுக்காக ஏன் அவர்கள் ஒன்றுபட முடியாமல் இருக்கின்றது? ஏன் அந்த ஒரு குடைக்குள் இவர்களால் வர முடியாமல் இருக்கின்றது? அப்ப இந்த இடத்துல மிக ஆபத்தான ஒன்று. ஏன்னா நடிகர் விஜய் என்பவர் இந்த புறநிலைகளுக்கு அப்பாற்பட்டவர். இப்ப முதலமைச்சர் முன்னால் இருந்த ஸ்டாலினாக இருக்கட்டும், இல்லை எடப்பாடி பழனிசாமியாக நீண்ட கால அரசியல் பின்புலத்தோடு இந்த விடயங்களை நோக்கியவர்கள். இன்று நடிகர் விஜயாக இருக்கட்டும், விஜயை சுற்றி வரப்போகின்ற அவர்களுடைய அந்த ஆலோசகர்களாக இருக்கட்டும், இல்லை அவர் ஒருவரை இந்த இலங்கை விடயம் தொடர்பாக அவர் இன்னொருவரை நிச்சயமாக அவர் நியமிக்க போகின்றார். அவ்வாறு நியமிக்க போகின்றவர் இந்த விடயங்களில் ஆழமான புரிதலுடைய ஒருவராக இருப்பாரா? எங்களுடைய தமிழ் தேசிய அரசியல் இருக்கின்ற அரசியல் பிளவு நிலை தொடர்பாக அவர்களுடைய புரிதல் இருக்குமா? ஒரு உதாரணத்துக்கு இப்ப சுமந்திரன் முதல் ஆளாக வாழ்த்து சொல்லி இருக்கின்றார், சாணக்கியன் கூறியிருக்கின்றார். அவர்களுடைய பார்வையிலே தமிழரசு கட்சி 8 ஆசனங்களை பெற்று வடக்கு கிழக்கிலே ஒரு பெரும்பான்மை மிக்க கட்சியாக இருக்கின்றது. அவர்களுடைய பார்வையிலே 8 பாராளுமன்ற உறுப்பினர்களோடு வடக்கு கிழக்கிலே பெரும்பான்மையா இருக்கக்கூடிய கட்சி தமிழரசு கட்சி தானே, இது முதல் தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய தொடர்ச்சியாக வந்ததானே என்று அவர்களோடு தொடர்பு ஏற்படுத்த முற்பட்டு விட்டால் நிலைமை சிக்கலாகிவிடும், விடயம் ஆபத்தாக மாறிவிடும். அப்ப தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, தமிழ் தேசிய பேரவை தனியாக கையாளுகின்றது, தமிழரசு கட்சி தனியாக கையாளுகின்றது, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தனியாக கையாளுகின்றனர். அவர்கள் யாரோடு பேச போகின்றார்கள்? எதை பேச போகின்றார்கள்? இல்லை நாளை தமிழக அரசு ஒரு விஜய் அவர்கள் ஒரு மிக எதிர்பார்ப்புக்கு மத்தியில் வந்திருக்கின்றார், இல்லை தமிழர் தொடர்பான பல விமர்சனங்களுக்கு மத்தியில் வந்திருக்கின்றார். ஆகவே அவர் தன் மீதான எதிர்மறையான விமர்சனங்களை நேர்மறையாக மாற்றுவதற்கு ஒருவேளை ஒரு முயற்சி எடுத்து ஒரு தூதுக்குழுவை இங்கே அனுப்பினால் அவர்களுடன் யார் சந்திப்பது? யார் ஒரு குரலாக பேசுவது? இதற்கெல்லாம் விடை காணாமல் நாங்கள் இதை ஊக்குவிப்போமாக இருந்தால் இது பாரிய சிக்கலுக்கு ஈழத்தமிழ் மக்கள் செல்லக்கூடிய ஒரு ஆபத்து இருக்கின்றது என்றால் சொல்வார்கள். அந்த முதல் ஈடுபாடு அதாவது முதல் தடவையே ஒரு தவறான தரப்பினரோடு தொடர்புகள் வலுப்படுத்தப்படுமாக இருந்தால் அதை பின்னுக்கு நாங்கள் மாற்றிவிட முடியாது. ஏன்னா ஈழத்தமிழ் மக்கத்தில் அவ்வாறான வலுவான சிவில் அமைப்புகளோ இல்லை ஒரு வலுவான ஒரு பொது அமைப்புகளோ இல்லை அதை தவறை சரி செய்வதற்கு. அப்படிப்பட்ட பின்புலத்திலே நாங்கள் ஒரு தவறானவர்கள் தமிழக வெற்றி கழகத்தோடு தொடர்புகள் ஏற்படுத்தப்படுமாக இருந்தால் அது ஒட்டுமொத்தமாக ஈழத்தமிழர்களுக்கு ஒரு ஆபத்தாக கொண்டு வந்து விட போகின்றது. ஆகவே இந்த விடயங்களை எல்லாம் நாங்கள் வைத்து பார்க்கின்ற போது இவர்களுடைய இந்த அழைப்பை நாம் ஒரு சாதாரணமாக நீங்கள் குறிப்பிடுவதை போன்று கடந்து விட முடியாது. எல்லோருடன் நாங்கள் பேசித்தானே ஆக வேண்டும், உறவை வெளிப்படுத்ததான் பண்ணும். முதலிலே நாங்கள் ஒன்றுபட வேண்டும், இல்லை ஒன்றாக தமிழ் மக்களுக்கு என்ன வேண்டும் என்பதை பேசக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இன்று மீனவர் விவகாரம் என்று எடுத்துக்கொண்டால் எங்களுடைய தமிழ் கட்சிகளே நேர்மையாக இல்லை. தமிழரசு கட்சியிடம் ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது, தமிழ் தேசிய பேரவையிடம் ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியிடம் ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது. ஒற்றுமையாக வடபகுதி மீனவர்களுக்காக குரல் கொடுக்கின்ற பண்பாடு என்பது தமிழ் தேசிய அரசியலிலே இல்லை. இன்று 10 பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் இருக்கின்றார்கள். இந்த இந்திய மீனவர்களுடைய விடயத்துக்கு எதிராக ஒன்றாக குரல் கொடுக்கக்கூடிய அளவிலே இல்லை. இவர்கள் பேசினால் அவர்கள் ஆதரிக்க மாட்டார்கள், அவர்கள் பேசினால் இவர்கள் ஆதரிக்க மாட்டார்கள். ஆகவே தமிழகத்தோடு முதலில் எங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த மீனவர் பிரச்சனை, கச்சதி விவகாரம், அதை கடந்தால் எங்களுடைய விவகாரங்கள். அப்படி அதோடு தொடர்பட்ட விடயங்களிலே நாங்கள் பொது நிலைப்பாட்டில் இல்லாத போது புதிதாக வந்திருக்கின்ற இந்த விடயத்திலே ஒரு எந்தவித தரிசனமும் இல்லாமல் ஆழமான பார்வை இல்லாமல் வந்திருக்கின்ற தரப்புகள் கூடிய வெற்றிடத்திலே இப்படியான ஒரு பலமுனை தொடர்புகள் என்பது அது நிச்சயமாக எங்களுக்கு ஆபத்தான ஒன்றாக முடியும். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், புலம்பெயர் தேசத்திலே பல்வேறு அமைப்புகள் ஆயுதங்கள் மௌனிக்கப்படுவதற்கு முன்னர் தமிழர் ஒருங்கிணைப்பு குழு என்கின்ற ஒரு முகப்படுத்தப்பட்ட ஒரு அமைப்புக்குள்ளாக சகல விடயங்களும் முன்னெடுக்கப்பட்டது. அதற்கு பின்னர் பல்வேறு அமைப்புகள் வந்தது. ஒரு தரப்பு ஒரு விடயத்தை கையில் எடுக்கின்ற போது மறுதரப்பு இவர்களை துரோகி என்று சொல்லி முத்திரை குத்துவதனூடாக அந்த முயற்சிகளை முறியடிப்பதற்கு முற்படுவார்கள். இன்னொரு தரப்பு முற்படுகின்ற போது மற்ற தரப்பு இதை ஒரு துரோகிகளாகவோ இது தவறான முயற்சியாக காட்டி அவர்களை முடக்குவதற்கு முற்படுவார்கள்.
அதே போன்று நாளை தமிழகத்திலிருந்து இவ்வாறான ஒரு தொடர்பு வருகின்ற போது, நாளை இது தமிழரசு கட்சியோட அவ்வாறான தொடர்பு வருகின்ற போது, அதுக்கு எதிராக வெளியே இருந்து விமர்சனங்கள் வருகின்ற போது அவர்கள் சலிப்படைந்து விடுவார்கள். இப்படியான ஆபத்துகள் எல்லாம் இருக்கின்றன. இப்ப இதையெல்லாம் கையாளுவதற்கு முதலிலே எங்களுடைய ஒரு பொது நான் ஆரம்பத்தில் நீண்ட காலம் பேசியிருந்தோம். தமிழ் மக்களுக்கான ஒரு பொது கட்டமைப்பு வேண்டும். தமிழ் மக்களுக்கு என்ன வேண்டும் என்பதை, அதிலே தமிழ் மக்களுக்கான வெளியுறவு கொள்கையிலே அதிலே தமிழகத்தை நாங்கள் எவ்வாறு தொடர்புபடுத்த போகின்றோம், இந்தியாவை எவ்வாறு தொடர்புபடுத்த போகின்றோம், தமிழகத்தோடு ஒரு உறவு வருகின்ற போது தமிழகத்தினூடாக என்ன விடயங்கள் பேச வேண்டும், அது பொதுமைப்படுத்தப்பட்ட பிரச்சனைகள் என்ன, அதை எவ்வாறு நாங்கள் ஒரு ஆவணப்படுத்துவது என்று இந்த எல்லாமே வெறுங்கையிலே முளம் போடுபவர்களாகத்தான் இருக்கின்றோம். எதுவுமே இல்லை. ஒரு வெளிவார கொள்கை இல்லை, ஒரு கல்விக் கொள்கை இல்லை, பொருளாதார கொள்கை இல்லை. இப்ப நாளை ஒரு ஒரு தமிழகத்தோடு நாங்கள் உறவை பலப்படுத்த போகின்றோம் என்றால் என்ன தரிசனம் இருக்கின்ற எங்களிடம் தமிழகத்துக்கும் எங்களுக்கும்? ஒரு சினிமா தமிழகம் என்றால் கோயில்கள் இருக்கின்றது, ஒரு ஆன்மீக ரீதியாகவும் சினிமா ரீதியாகவும், இல்லை அதை கடந்து வேறு சில விடயங்களுக்கு தான் தெரியும். அதை கடந்து தமிழகத்திலே என்ன சிறப்பு இருக்கின்றது? இன்று எங்களுடைய கற்பதற்கள் இருக்கின்றது. இன்று எங்களுடைய வடக்கினுடைய சிறப்பே பனைவளம். தமிழகத்திலும் அந்த பனைவளம் என்பது அது அவர்கள் உச்சம் தொட்டவர்கள். ஆகவே அந்த பனை வளத்தை எவ்வாறு ஈழத்தில் இருக்கக்கூடிய அந்த கற்பக வளத்தோடு இணைத்து இதை எவ்வாறு எங்களுடைய பனை வளத்தை ஒரு பொருளாதார பொறுமையத்தில் மேம்படுத்தக்கூடிய திட்டமாக மாற்றுவது ஏதாவது தரிசனம் இருக்கின்றதா எங்களிடம்? இன்று நாங்கள் ஆரம்ப நிலையிலே நாங்கள் நிற்கின்றோம். இன்றும் அந்த பனை வளத்தை ஒரு பொருண்மைய நிலையிலே மேம்பட்டதாக ஒரு பொருளாதார நிலையிலே அடுத்த இடத்துக்கு கொண்டு போகக்கூடிய திட்டங்கள் எதுவுமே இல்லை. அது ஏதோ கண்காட்சிகளிலே வைக்கப்படுகின்ற பொருட்களாகத்தான் நாங்கள் இன்று வரை வைத்திருக்கின்றோம். இன்று உலகளாவிய ரீதியாக அவ்வாறான பாரம்பரிய பொருட்களுக்கு எவ்வாறான முக்கியத்துவம் இருக்கின்றது? அந்த அந்த கேள்வியை அந்த நிரப்பக்கூடிய அளவுக்கு நாங்கள் இதை சந்தைப்படுத்தக்கூடிய வகையிலே நாங்கள் இதை அணுகுமுறைகளை எடுத்திருக்கின்றோமா? இதுல இன்னும் மேம்பட்டதாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அவர்களுடைய வளர்ச்சி நிலையை இந்த பணம் பொருள் சார்ந்த உற்பத்திகளோடு இணைத்து கொண்டிருக்க ஏதாவது திட்டம் இருக்கிற ஒன்றுமே இல்லை. சாதாரணமா பாருங்க, நாங்க பேசுகின்ற போது எவ்வளவு விடயங்களை நாங்கள் அடக்கி கொண்டு போகலாம். இப்படி எந்தவித தரிசனமும் இல்லாம இருக்கக்கூடிய வெறுமனே இப்படியான அறிக்கை தொடர்புகள் மூலமாக நாங்கள் தமிழகத்தோடு உறவுகளை வலுப்படுத்துவது என்பது அவர்களுடைய அரசியலுக்கு நாங்கள் பயன்படுவதும் எங்களுடைய அரசியலுக்கு அவர்களும் பயன்படுவதாக இருக்குமே தவிர ஈழத்தமிழ் மக்களுக்கோ இல்ல ஈழத்தமிழ் மக்களுடைய அரசியல் விடுதலைக்கோ பொருளாதார விடுதலைக்கோ துளியளவும் சம்பந்தம் இல்லாத ஒரு நிலைமையாக தான் இருக்கும் என்பதைத்தான் என்னால் இந்த இடத்துல கூற முடியும். நன்றி ராமேந்திரன். இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து மீனவர்களுடைய விவகாரம் தொடர்பாக ராஜபக்ஷ கூறிய விடயம், இனி அது மட்டுமில்லாமல் விஜயனுடைய வெற்றி தொடர்பாக தமிழ் அரசியல் பரப்பில் அரசியல்வாதிகளுடைய வாழ்த்து, அதனுடைய நோக்கங்கள் என்னவான்ற விடயங்களையும் உயிரோடு தமிழ் உறவுகளோடு பயந்து கொண்டமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் என்ன ஒரு நிகழ்ச்சி இணைந்திருப்போம். அதுவரைக்கு நன்றி, வணக்கம். நிச்சயமான நன்றி, வணக்கம்.